ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹாமில்டோனியன் சர்க்யூட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாமில்டோனியன் சர்க்யூட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் ஒன்று இருக்கும். ஸ்டார்டிங் வெர்டெக்ஸும் டெர்மினேட்டிங் வெர்டெக்ஸும் அஸ் அ சேம் வெர்டெக்ஸ் தான். பட் ஆனால் எல்லா வெர்டெக்ஸ் த்ரூவாகவும் அது போயிட்டு வந்து திருப்பியும் அது எண்டிங் வெர்டெக்ஸ்லேயே அது முடியணும். இதுதான் ஹாமில்டோனியன் சர்க்யூட். ஓகே, இப்போ நம்ம ஹாமில்டோனியன் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். லெட் இட் பி ஏ. தென் ஏலேருந்து எங்கெங்க பக்கத்தில் போகுது, பக்கத்தில் எந்தெந்த வெர்டெக்ஸ் போகுதுன்னு பார்க்குறோம். அது வந்து பி, சி அண்ட் டி. இப்போ பிசிடி இந்த மூணு வெர்டெக்ஸ் தான் இந்த ரூட் வெர்டெக்ஸ் ஏலேருந்து போகுது. இப்போ எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து ட்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பி பார்த்துட்டோம்னா நம்ம ஏ பார்க்குற மாதிரியே பிலேருந்து எங்கெங்கே பக்கத்தில் போகுது, பக்கத்தில் எந்தெந்த வெர்டெக்ஸ் ரீச் ஆகுதுன்னு பார்க்கணும். பிலேருந்து சி, பிலேருந்து இ, இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் போகுது. ஓகே, பிலேருந்து சி அண்ட் இ. தென் சி அண்ட் இ போகுது. பட் நம்ம சியை தான் லெஃப்ட் மோஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஏன்னா சி வந்து ரூட்டுக்கு நியர்பையாக இருக்கிறது தான் லெஃப்ட் மோஸ்ட்டாக போடணும். இப்போ ரூட்டுக்கு நியர்பையாக சி இருக்குது, ஸோ நம்ம சி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் மோஸ்ட்டாக தான் நம்ம மேக்ஸிமம் ஹாமில்டோனியன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்போ சியிலேருந்து பக்கத்தில் எங்கெங்கே போகுது வெர்டெக்ஸ், அதே ப்ராசஸ் தான். பார்த்தோன்னா சியிலேருந்து டி போகும், இ போகும். அஸ் நான் முதல் சொன்ன மாதிரியே டி தான் ரூட் பக்கத்தில் இருக்கு. ஓகே, டியே நம்ம லெஃப்ட் மோஸ்ட்டாக போட்டுக்கிறோம். டி அண்ட் இ. தென் டிலேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்க்குறோம். டிலேருந்து இ, டிலேருந்து எஃப் போகுது. அப்போ டிலேருந்து இ அண்ட் டிலேருந்து எஃப். தென் இப்போ இலேருந்து எங்கே போகுது, இலேருந்து நியர்பை வெர்டெக்ஸ் எது அப்படின்னு பார்க்குறோம். இலேருந்து எஃப் போகுது, எஃப். ஓகே, தென் எஃப்லேருந்து பக்கத்தில் எங்கே வெர்டெக்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். எஃப்லேருந்து எங்கேயுமே இல்லை. அண்ட் தேர்ஃபோர் எஃப்லேருந்து ஏவும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் இல்லை. அதனால் எஃப் வந்து டெட் எண்ட் மீன்ஸ் இதுக்கு மேலே அவ்வளோதான், அதோட அது ஃபினிஷ்ட் ஆகுது, முடிஞ்சிடுது. அடுத்து பேக் ட்ராக் பண்ணுறோம். நமக்கான ஹாமில்டோனியன் சர்க்யூட் இங்கே கம்ப்ளீட் ஆகலை. திருப்பி நம்ம பேக் ட்ராக் பண்ணுறோம். பேக் ட்ராக் பண்ணால் இங்கே டிலேருந்து இன்னொரு பாத் கிடைக்குது, எஃப்லேருந்து பக்கத்தில் எங்கே போகுதுன்னு பார்க்குறோம். எஃப்லேருந்து டி போகும், இ போகும். பட் டி வந்து ரூட் வெர்டெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம திருப்பி அதை போட அவசியம் இல்லை. எஃப்லேருந்து திருப்பி இ போகிறோம். அஸ் நான் முதல் சொன்ன மாதிரி இலேருந்தும் ரூட் வெர்டெக்ஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை ஏக்கு, அதனால் இதுவும் டெட் எண்ட் தான். தென் நம்ம திருப்பியும் பேக் ட்ராக் பண்ணுறோம். சி, இப்போ சியிலேருந்து பார்க்குறோம். சியிலேருந்து இ, இலேருந்து பக்கத்தில் எங்கே போகுது அப்படின்னு பார்க்குறோம். சியிலேருந்து டி போகும் அண்ட் இ போகும். அப்புறம் சி போகும், பியும் போகும். பட் ஆனால் பி வந்து ரூட் வெர்டெக்ஸ். பி ரூட் வெர்டெக்ஸாக இருக்கனால மீதி மூணை போகிறோம். சி, டி அண்ட் எஃப். சி, டி அண்ட் எஃப். தென் நியர்பை இருக்குது சி அண்ட் டி, ஆனால் லெஃப்ட் மோஸ்ட் சி போட்டுக்கிறோம், ரூட்க்கு நியர்பை இருக்குது. இப்போ சியிலேருந்து எங்கே பக்கத்தில் வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சியிலேருந்து டி அண்ட் இ, சி அண்ட் டி அண்ட் பி இருக்குது. சின்ஸ் ஏபிலாம் ரூட் வெர்டெக்ஸாக இருக்கிறதுனால இ ரூட் வெர்டெக்ஸாக இருக்குது. அதனால் இதோட இட்ஸ் அ டெட் எண்ட். டிலேருந்து பார்க்குறோம். டிலேருந்து பார்க்கும்போது ஏ, சி, இ, எஃப். இ இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது. அது எல்லாமே ரூட் வெர்டெக்ஸாக இருக்குது. தென் எஃப் இருக்குது, மீதி எஃப் இங்கே போடுறோம். அண்ட் சி வந்து லெஃப்ட் மோஸ்ட் இருக்குது அண்ட் நியர்பை ரூட்டாக இருக்கனால அதை லெஃப்ட் மோஸ்ட் போட்டுக்கிறோம். இப்போ அதே மாதிரியே சியிலேருந்து பார்க்கும்போது சியிலேருந்து நியர்பை எங்கெங்கே இருக்குது, ஏ, பி, டிஇ.
ABDE எல்லாமே ரூட் வெர்டெக்ஸாக இருக்குது. அதனால் இதில் இது டெட் எண்ட். நெக்ஸ்ட் எஃப்லேருந்து எங்கன்னு பார்க்குறோம். எஃப்லேருந்து D and E ரெண்டு இதுக்கு மட்டும்தான் போகுது. D and E ரூட் நோடாக இருக்குது. அதனால் இதுவும் டெட் எண்ட் தான். ஹியர் இது டெட் எண்ட் இல்லை. சிலேருந்து எங்கெங்கே போகும்னா ABED. ABE இருக்குது, பட் ஆனால் D இல்லை. ஓகே, அதனால் D இங்கே போயிருக்கிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. D இங்கே போடுறோம். Dலேருந்து திருப்பி பார்க்குறோம் E and F. E ஏற்கனவே ரூட் நோடாக இருக்குது, சியும் ரூட் நோடாக இருக்குது, ஏவும் ரூட் நோடாக இருக்குது. அப்போ F மட்டும்தான் இல்லை, F போடுறோம். பட் ஆனால் இதுவும் டெட் எண்ட் தான். ஏன்டா Fலேருந்து டேரெக்டாக ஏக்கு எதுவுமே இல்லை. தென் பேக் ட்ராக் பண்ணுறோம். பேக் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இங்கே வரும்போது பேக் ட்ராக் தான் பண்ணுறோம். இது வந்து கண்டினியூஸ் ஸ்டெப்னால உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் இல்லை. இது வந்து லாஸ்ட்டாக பேக் ட்ராக் பண்ணும்போது ஈக்கு போகும். ஈலேருந்து நெக்ஸ்ட் பாத் வந்து F தான். F பார்த்தோன்னா எஃப்லேருந்து எங்கெங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். எஃப்லேருந்து E போகும் அண்ட் D போகும். E வந்து ரூட் நோடாக இருக்கனால D போடலாம். Dலேருந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். Dலேருந்து C போகுது, E போகுது, F போகுது, A போகுது. E and F ஏற்கனவே ரூட் நோடாக இருக்குது. E and F ரூட் நோடாக இருக்கிறதுனால C D போடுறோம். C and A, C போடுறோம். சிலேருந்து எங்கே பார்க்குறோம்? சிலேருந்து BDEA. B ஏற்கனவே ரூட் நோட், E and D ஆல்சோ ரூட் நோட். ஸோ அஸ் அ வெர்டெக்ஸ் A போட்டணும். இப்போது அஸ் அ ஹாமில்டோனியன் பாத் கிடச்சாச்சு. ABEFDCA. நம்ம ஃபஸ்ட்டே இங்கேருந்து Dலேருந்து A போட்டுக்கலாம். பட் ஆனால் Cன்ற வெர்டெக்ஸ் வந்து நமக்கு ரீச் ஆகிருக்காது. அந்த ஹாமில்டோனியன் ரூல் படி எல்லா வெர்டெக்ஸுமே ஒரு தடவை ரீச் ஆகிருக்கணும். பட் ஆனால் ஒன்லி ஒன்ஸ் தான் ரீச் ஆகணும். அண்ட் ஸ்டார்டிங் வெர்டெக்ஸே டெர்மினேட்டிங் வெர்டெக்ஸாகவும் இருக்கணும். ஹியர் நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஹாமில்டோனியன் பாத். ABEFDCA. That's all, friends. Thank you. Guys, it's our first video and it's a sorry. Like and subscribe.